வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய உலக புகழ்பெற்ற நாடகமான மெக்பெத் கதையை இந்த வீடியோவில் காணலாம். ஆரம்பம். அந்த 3 சூனியக்காரிகள். கதை ஸ்காட்லாண்ட்ல ஆரம்பிக்குது. மெக்பெத் அப்படின்றவர் ராஜா டன்கனோட படையில ஒரு பெரிய தளபதி. ஒரு நாள் போரை முடிச்சிட்டு வரும்போது வழியில 3 சூனியக்காரிகளை பாக்குறார். அவங்க மெக்பெத்த பார்த்து, "நீ சீக்கிரமே தேன் ஆஃப் காடர் ஆகப் போற, அதுக்கப்புறம் நீயே ஸ்காட்லாண்டுக்கு ராஜாவாவும் ஆகப் போற" அப்படின்னு ஒரு ஜோசியம் சொல்றாங்க. கூடவே இருந்த பேங்குவோ கிட்ட, "நீ ராஜாவாக மாட்ட, ஆனா உன்னோட வாரிசுகள் ராஜாவாவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவாகும் ஆசை. சூனியக்காரங்க சொன்ன மாதிரியே மெக்பெத்துக்கு தேன் ஆஃப் காடர் பதவி கிடைக்குது. இதனால அவனுக்கு ராஜாவாகணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாயிடுது. இது அவனோட மனைவி லேடி மெக்பெத் கிட்ட சொல்றான். அவளும், "ராஜாவை கொன்னுட்டா நாம சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்துடலாம்" அப்படின்னு மெக்பெத்த தூண்டி விடுறா. கொலை மற்றும் ஆட்சி. ஒரு நாள் ராஜா டன்கன் மெக்பெத்தோட வீட்டுக்கு விருந்தினரா வரார். அன்னைக்கு நைட்டே மெக்பெத் ராஜாவை கத்தியால குத்தி கொன்னுடுறான். பயந்து போன ராஜாவோட பசங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. இத பயன்படுத்தி மெக்பெத் ராஜாவா முடிசூட்டிக்கிறான். ஆனா பேங்குவோட பசங்க ராஜாவாவாங்கன்னு சூனியக்காரங்க சொன்னது மெக்பெத்துக்கு உறுத்தலாவே இருக்கு. அதனால பேங்குவோவையும் அவன் பையனையும் கொல்ல ஆள் அனுப்புறான். பேங்குவோ செத்துடுறான். ஆனா அவன் பையன் தப்பிச்சிடுறான். மன உளைச்சலும் அடுத்த குறி சொல்லும். பேங்குவோவை கொன்னதுல இருந்து மெக்பெத்துக்கு அவன் ஆவி கண்ணு முன்னாடி வந்த பயமுறுத்துது. மறுபடியும் அந்த சூனியக்காரிகள் கிட்ட போய் மெக்பெத் கேக்குறான். அவங்க 3 விஷயங்கள சொல்றாங்க. 1. மெக்டெஃப் என்பவன்கிட்ட ஜாக்கிரதையா இரு. 2. ஒரு பெண்ணுக்கு இயற்கையா பிறந்த எந்த மனுஷனும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. 3. பிர்னம் காடு நடந்து வர்ற வரைக்கும் உனக்கு அழிவு இல்ல. இத கேட்ட மெக்பெத் ரொம்ப தைரியமாயிடுறான். ஏன்னா காடு இப்படி நடந்து வரும், மனுஷன் அம்மாவோட வயித்துல இருந்துதானே பிறக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். முடிவு. மெக்பெத்தின் வீழ்ச்சி. மெக்பெத்தோட கொடுமை தாங்க முடியாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. லேடி மெக்பெத் தான் செஞ்ச தப்புக்காக மனநலம் பாதிக்கப்பட்டு தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்து இறந்துடுறா. கடைசியில மெக்டெஃப் தலைமையில ஒரு பெரிய படை வருது. அவங்க வர்றப்போ தங்கள மறைச்சுக்க பிர்னம் காட்டுல இருக்கிற கிளைகளை வெட்டி முன்னாடி பிடிச்சிட்டு வர்றாங்க. தூரத்துல இருந்து பாக்கும்போது காடே மெக்பெத் கோட்டைய நோக்கி நடந்து வர்ற மாதிரி இருக்கு. போர்க்களத்துல மெக்பெத் மெக்டெஃப் நேருக்கு நேர் மோதுறாங்க. மெக்பெத் திமிரா, "என்னை யாரும் கொல்ல முடியாதுன்னு" சொல்றான். அப்போ மெக்டெஃப், "நான் அம்மாவோட வயித்துல இருந்து இயற்கையா பிறக்கல, அறுவை சிகிச்சை மூலமா எடுக்கப்பட்டவன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு மெக்பெத் அதிர்ச்சியாகறான். கடைசில மெக்டெஃப் மெக்பெத்தோட தலைய வெட்டி கொன்னுடுறான். ராஜா டன்கனோட பையன் மெல்கம் ஸ்காட்லாண்டுக்கு ராஜாவாகறான். முக்கியமான கருத்து: பேராசை ஒரு மனுஷனை எப்படி அழிக்கும்ன்றதுதான் இந்த மெக்பெத் கதை.